கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி ஒருவர் மீது இருக்கும் என்று சொன்னால் அவர்கள் தன் மனதுக்கு ஏற்றபடி நீதி நியாயங்களை செய்ய மாட்டார்கள். பட்சபாதமான காரியங்களையும் அவர்கள் செய்ய மாட்டார்கள். ஆவியானவர் ஒருவரோடு கூட இருந்து வழி நடத்துகிறார், என்னோடு கூட இருந்து வழி நடத்துகிறார் என்று சொல்லி இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் தவறான வழிகளில் தேவ ஜனங்களை நடத்தி கொண்டு போகிறார்கள். ஆவியானவர் ஒருவரை நடத்துவார் என்று சொன்னால் ஏசாயா 11 3 முதல் 5 வசனங்களை வாசிப்போம் என்று சொன்னால் 9 காரியங்கள் அங்க நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையா இருக்கும். அவர்கள் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துர்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அரைக்கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கட்சியுமாய் இருக்கும். ஆம் பிரியமானவர்களே, மெய்ப்பர்களும் தேவனுக்கு பயப்படுகிற ஒவ்வொரு மனுஷரும் இதை உணர்வோம். ஆவியானவர் நம்மை வழிநடத்துவாராக.